என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ள அறிவுரைகளில் இதுவும் ஒன்றாகும். அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளாமலும் மறுமையை ஏற்காமலும் வாழ்கின்ற சமூகத்தாரின் வழிமுறையை நிச்சயமாக நான் விட்டு விட்டேங்கிறேன். இப்போ உலகத்தில் மனிதர்கள் ரெண்டே வெரைட்டி தான், ரெண்டு வெரைட்டி. அதுதான் முதல்ல மேஜராக பிரிக்கிறாங்க. மனிதர்களில் ரெண்டு வெரைட்டி இருக்காங்கன்னு பிரிக்கிறாங்க. ஒரு வெரைட்டி யார் அப்படின்னா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய வழிகாட்டுதல் படி செயல்படக்கூடியவர். இன்னொரு வெரைட்டி யார் அப்படின்னா அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளாமலும் மறுமையை ஏற்காமலும், அதாவது தான் அவனுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்ற அந்த உணர்வு இல்லாமலும் வாழ்கின்ற சமூகத்தாரின் வழிமுறையை நான் விட்டு விட்டேன்கிறார். இந்த ரெண்டு வழிமுறை இந்த பூமியில் இருக்கு. இந்த எகிப்துக்குள்ள ரெண்டு வழிமுறை இருக்கு. இந்த வழிமுறை நான் சேர்ந்தவன் அல்ல, நான் எந்த வழிமுறையை சேர்ந்தவன்கிறது காட்டுங்க. இது தாவாவுடைய மைய புள்ளி. இது தாவா எங்கேருந்து தொடங்கணும் பாருங்க. எடுத்தோன்னே நம்ம நீங்கள் என்னங்க தொப்பி போடாமல் தொழுவுறீங்க, இல்லை தொப்பி போட்டு தொழுவுறீங்க, என்னங்க ஆட்டி புட்டிங்க, என்னங்க நீட்டி புட்டிங்கன்னு சொல்லி நம்ம தாவா எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? மசாயிலிருந்து ஆரம்பிக்கிறோம். மைய புள்ளியிலிருந்து இவங்க இழுத்துட்டு வராங்க. அதாவது தௌஹீதுடைய அந்த மேல் அந்த கோர்லேருந்து எடுத்துட்டு வராங்க. முதல்ல தெரிஞ்சுக்கோ, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி நீ வாழக்கூடியவனா, இல்லை உன் இஷ்டப்படி நீ வாழக்கூடியவனா? இல்லை இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன முஸ்லீமுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி அனைத்து துறைகளிலும் வாழக்கூடியவனா, இல்லை ஆன்மீகத்தில் மட்டும் அல்லாஹ் மற்ற வாழ்க்கையுடைய துறைகளில் நீ உன் விருப்பப்படி வாழக்கூடியவனா? இப்போ இதுதான் கேள்வி. இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஆகி போச்சு? ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் அல்லாஹ் கொடுத்துட்டான். எது? வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், அக்கீதாக்கள் மட்டும் என்ன பண்ணிட்டான்? அல்லாஹ் தூக்கி கொடுத்துட்டான். மீதி துறைகள்லாம் என்ன இருக்கு? அப்படி அதில் ஒரு வழிகாட்டுதல் இவனுக்கு தேவையற்றதாவே நினைக்கிறான். குரான் வரியை பற்றி பேசுது. எதுக்கு என்கிட்ட வரியை பற்றி பேசிட்டு இருக்கு? ஆட்சியாளர் தேர்வு செய்ய பற்றி குரான் பேசுது, ஷூரா பண்ணி எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கு? அப்போ அதெல்லாம் எதுக்கு பேசுதுன்னே தெரியாமல் ஒரு தொலைஞ்சு போன ஒரு மனிதர்களாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு தஜ்ஜால் நம்மளை அப்படி ஆக்கிட்டோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம மாறிட்டோம். இவங்க முதல்ல அதை பிரிக்கிறாங்க. ரெண்டு வெரைட்டி வழிகாட்டுதல் வேணுமா வேண்டாமாங்கிற அந்த ரெண்டு வெரைட்டி இருக்கு. நான் வழிகாட்டுதல் படி நடக்கக்கூடிய ஒரு வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என் மூதாதையரான இப்ராஹிம், இஸ்ஸாக் மற்றும் யாக்கூப் ஆகியோரின் வழிமுறையை பின்பற்றுகிறேன். நான் சாதாரண ஆள் கிடையாது. அதையும் சொல்றேன். நான் யார் அப்படின்னா இப்ராஹிம் நபியுடைய வாரிசு. அப்போ அதுதான் சொல்றேன். இந்த தாவாவை பொறுத்த வரைக்கும், தௌஹீது பொறுத்த வரைக்கும் நபிமார்களுடைய வழி வழியாக அது வரக்கூடியது. அது நபிமார்களை எதுவுமே புது கருத்து கிடையாது. அல்லாஹ்வுடன் எதனையும் இணையாக்குவது எங்களுடைய பணி அல்ல. அல்லாஹ்வுடன் இணையாக்குவது, யாரையுமே இணையாக்குவது எங்களுடைய பணி அல்ல. உண்மையில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நாம் அடிமைகள் அல்ல எனும் இந்த நிலை நம்மீதும் மனித குலம் அனைத்தின் மீதும் அல்லாஹ் பொழிந்துள்ள ஒரு அருட்பேராகும். முதல்ல அந்த தாவா என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தனக்கு மட்டுமே அடிபணிஞ்சு வாழ சொல்லி ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு சொல்றாங்க. இப்படி வாழ சொல்லி அல்லாஹ் நமக்கு அட்வைஸ் பண்றான். ஆனா இது என்னங்கிறாரு? இது ஒரு சொம கிடையாது. அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னது? அது சொம கிடையாது, அது ஒரு பாக்கியங்கிறாங்க. அப்ப அந்த தாவா கூட எப்படி பேசுறாங்க பாருங்க. அல்லாஹ்வுக்காக வாழ்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதற்கு நன்றி செலுத்துவதில்லைங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு மட்டுமே அது கட்டுப்பட்டு நடக்கிறது பாருங்க. உண்மையிலே அல்லாஹ் தனக்கு மட்டுமே அடிபணிஞ்சு வாழ சொல்லிட்டாங்க. இது நமக்கு ஒரு கெத்து இல்லைன்னு வச்சுங்க. நமக்கு எத்தனை எஜமானர்கள் இருப்பாங்க? எல்லாருக்குமே நாம அடிபணிஞ்சு சஜ்தா பண்ணி, அதுதான் இவர் சொல்வார் அல்லாமா இக்பால், இங்க செஞ்சேன்னா ஒரு சஜ்தா, இங்க செஞ்சேன்னா 1000 சஜ்தா. சஜ்தா பண்ணாம இன்னைக்கு யாரும் இல்லை. கட்சிக்கு ஒரு சஜ்தா, என்ன பணத்துக்கு ஒரு சஜ்தா, எல்லாம் சாராயத்துக்கு ஒரு சஜ்தா, எல்லாத்துக்குமே நம்முடைய மனோ இச்சைகளுக்கு ஒரு சஜ்தா, ஒவ்வொருக்கும் இந்த சொசைட்டிக்கு ஒரு சஜ்தா, எல்லாத்துக்குமே சஜ்தா இன்னைக்கு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய சிறை தோழர்களே, நீங்களே சிந்தித்து பாருங்கள், பல்வேறுபட்ட கடவுளர்கள் சிறந்தவர்களா? பல கடவுள்கள் இருப்பது சிறந்ததா? அல்லது யாவற்றையும் அடக்கி ஆளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் சிறந்தவனா? அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஆட்சி வந்துருச்சா இந்த இடத்துல? ஆளக்கூடிய அல்லாஹ் சிறந்தவனா? சொல்லிட்டு சொல்றாங்க, அவனை விடுத்து எவற்றுக்கு நீங்கள் அடிபணிந்து வருகிறீர்களோ அவை யாவும் நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் சூட்டி கொண்ட வெறும் பெயர்களை தவிர வேறில்லை. அவற்றை வணங்குவதற்கு எத்தகைய ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணிய கூடாது என அவன் கட்டளையிட்டுள்ளான். இதுதான் முற்றிலும் நேரான வாழ்க்கை நெறியாகும். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறியாது இருக்கின்றனர். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. இதுல தான் அந்த எல்லாமே அந்த கிலாஃபத்துக்கு மெயின் சப்ஜெக்ட் எந்த வசனம்? இந்த வசனம் தான். ஹாக்கிமியத்து பேசக்கூடிய வசனம் எது? இனில் ஹுக்மு இல்லால் இல்லா. ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம், ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க? யூசுப் நபி, கட்டுப்படுதல் அல்லாஹ்வுக்கு இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப என்ன விஷயம்? அந்த நேரத்தில் எதையெல்லாம் அல்லாஹ் கிட்ட இருந்து கட்டளை வருதோ அந்த கட்டளைகளை கட்டுப்பட்டு நடக்கணும். அது வரைக்கும் பூமியில எந்த கட்டளை அல்லாஹ் கொடுக்கல. கிலாஃபத்துங்கிற அந்த கட்டளை கொடுக்கல. அதற்கு அப்புறம் தான் கொடுக்குறான். அப்படி கொடுப்பானா? அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா மக்கால எல்லா கட்டளைகளும் இறங்கிச்சா? இல்ல. அப்போ மக்கால மது ஹலாலா ஹராமாக்கப்பட்டுச்சா? படலை. ஏன் படலை? ஏன் அல்லாஹ் அதை ஆக்கல? அல்லாஹ்வுக்கு அப்போ தெரியாதா மதுவில் தீங்கு இருக்கு, அதனால தீமைகள் இருக்குன்னு தெரியாதா? தீமை இருக்குன்னு தெரிய போய் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையிலேருந்து சாப்பிடாம இருந்தாங்க.
தீமை இருக்குன்னு தெரிய போய் தானே அபூபக்கர் இந்த மாதிரியான பெரிய சஹாபாக்கள் குடிக்காமல இருந்தாங்க. அப்போ என்ன விஷயம்னா, கட்டளைகள் அல்லாஹ் தான் விருப்பப்படி பல்வேறு காட்டங்களில் ஆட் பண்ணிட்டே வருவோம். அப்போ தீன் முக்கம்மல் ஆகலைங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கா இல்லையா இஸ்லாத்தில்? முழுமையான தீன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்போ முழுமை பெறாத தீன் கொடுக்கப்பட்டது முன்னாடி இறை தூதர்களுக்கு இருக்கா இல்லையா? அப்போ முழுமை பெறாத தீன் கொடுத்தது அல்லாஹ்வுடைய குற்றம் நீங்க சொல்ல வரீங்க. ஏன் முகமதுக்கு முழுமைப்படுத்தின, ஏன் மூசாவுக்கு முழுமைப்படுத்தல, இதைத்தான் நீங்க பேசுறீங்க. கிலாஃபத் ஏன் ரசூல்லா செஞ்சாங்க, இவங்க ஏன் செய்யலைங்கிறதுக்கு இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஏன் மூசாவுக்கு முழுமைப்படுத்தல, ஏன் அவரும் இறை தூதர் தானே, முழு தீனை அங்கேயும் கொடுக்க வேண்டியதானே, அது அல்லாஹ்வுடைய சௌரியம். ஆனால் அங்கே எல்லாம் என்ன சொல்கிறான், அப்போ முழுமையான தீனுன்னா என்னன்னு தெரியுமா? அதோடைய டெஃபினேஷன் என்னன்னா, எந்த கட்டளைகளை அல்லாஹ் இறக்கிட்டானோ அதை எல்லாமே கடைபிடிப்பதற்கு பேர் என்ன? முழுமையான தீன். ஆனால் அது வரைக்கும் இருந்த அந்த தீனை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, டெஃபினேஷன் பண்ணுறாங்க, அல்லாஹ்வுக்கு மட்டுமே, அல்லாஹ் பேச்சு மட்டுமே தான் கேட்கணும், வேறு யாருடைய பேச்சும் கேட்டு அடி பண்ணியக்கூடாது. இதில் ஒரு சுகம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து வேற வேற ஆட்கள் வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்து நம்ம மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கோம் பாருங்க, அதில் ஒரு பாரம். எத்தனை பேரை நீங்கள் திருப்திப்படுத்துவீங்க? அதே அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது ரொம்ப ஈஸி. அல்லாஹ்வுக்கு மட்டுமே பிடிச்சமான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, பல அடிமைகள் பல ஓனர்கள் அப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தான் இருக்கு. இதில் வந்து இன்னொரு முக்கியமும் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்த காரிஜாக்களுடைய அந்த இதை வந்து சொல்லுவாங்க. காரிஜாக்கள் இந்த வசனத்தை காமிச்சாங்க அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக. அதாவது அலி ரலியல்லாஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் போர் நடக்குது. அந்த போரில் வந்து ஒரு நிறுத்தம் ஏற்படுது. அது இன்ஷால்லா கர்பலாவில் விரிவாக பார்ப்போம். அதில் என்ன நடக்குது, இவங்க இந்த வசனத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. சமாதான பேச்சுவார்த்தைக்கு ரெண்டு தரப்பும் வந்துட்டாங்க. அப்போ பேச்சுவார்த்தைக்கு வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, சமாதானத்துக்கு ஏன் போகணும்? அப்போ குர்ஆன் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் இல்லைன்னு சொல்லுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த சமாதானத்திற்கு இவர் மனிதர்களை தேர்வு செஞ்சுட்டாரு, இது தவறு அப்படின்னு சொல்லி காரிஜாக்கள் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. இப்போ இதை வச்சு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கிலாஃபத் வாதிகள் என்ன பேசுகிறாங்க, கிலாஃபத்து வந்து சரின்னு சொல்லி ஆதரிக்கக்கூடிய மக்கள் என்ன பேசுகிறாங்க, ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொல்லி பேசுகிறாங்களா? இது யார் வச்ச வாதம்? காரிஜாக்கள் வச்ச வாதம். அப்போ அது தவறான வாதம் தானே. காரிஜாக்கள் யார்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவீங்க. அப்போ இவங்களும் யார்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவீங்கிறாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு இந்த வாதத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்களே என்ன சொல்கிறாங்க, இந்த ஆர்குமெண்ட் கரெக்டு, ஆனால் இவங்க சொல்கிற விளக்கம் தப்புங்கிறாங்க. ஆர்குமெண்ட் கரெக்டுன்னு தானே சொல்கிறாங்க. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹுக்கு குலஃபாய் ராஷிதினுடைய ஃபத்வா என்ன? ஆர்குமெண்ட் கரெக்டுங்கிறாங்க. ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் உரியதுங்கிறதுக்கு அலி ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, ஆமாம் கரெக்டு தான், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உரியது தான், ஆனால் அவங்க சொல்கிற இந்த தஹ்கீமுடைய விஷயத்தில் பொருந்தாதுங்கிறாங்க. அதுதானே சொல்கிறாங்க. அவங்க தப்புன்னு சொல்லலை, ஆர்குமெண்ட்டு தப்பு, காரியாக்களும் தப்பு இல்லை. காரியாக்கள் வச்ச ஆர்குமெண்ட்டு கரெக்டு. காரியாக்கள் குல்லு அல்லாஹ் அஹதுன்னா அல்லாஹ் ரெண்டுன்னா, காரியாக்கள் குல்லு அல்லாஹ் அஹதுன்னா, அப்போ அந்த ஆர்குமெண்ட்டு தப்பு, காரியாக்களுடைய தவறு வந்து வேற. அப்போ இந்த இடத்துல வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இவங்க சொல்கிறாங்க, கட்டுப்படுதல், அடிபணிதல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தௌஹீதோட டெஃபினேஷன் எப்படி ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் எந்தெந்த துறைகளில் கட்டுப்பட டைரெக்டாக சொல்லிட்டானோ, உதாரணத்துக்கு குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகளும் அல்லாஹ்வே முழுமைப்படுத்திட்டோம். ஏன்னா குடும்பம்ங்கிறது மனித குலம் ஒரே காலத்தில் வளர்ச்சி அடைஞ்சிரும். அப்போ மனித குலத்துக்கு தேவையான அனைத்து சட்டங்களும் குடும்பவியலில் என்ன இருக்குது, குர்ஆனில் இருக்குது. நீங்கள் வெளியிருந்து போக வேண்டியதே கிடையாது, ஆய்வுங்கிற பேச்சே கிடையாது. எதாக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் காட்டணும். எந்தெந்த துறைகள், விவசாயத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, எந்த துறை, அந்த மற்ற வியாபார துறைகள் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, இந்த துறைகளை பொறுத்த வரைக்கும் அடிப்படை விதிகளை எல்லாம் அமைச்சிட்டான். அந்த விதிகளை வந்து உடைக்கக்கூடாது. பேசிக் பிரின்சிபல் இருக்கு பாருங்க, கொள்கை முடிவுன்னு சொல்கிறானா. இன்றைக்கும் இன்றைக்கி ஸ்டெர்லைட்டு மூட சொல்லி உத்தரவு போட்டான். யார் போட்டாங்க? சட்டசபையிலேருந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டெர்லைட் இழுத்து மூடுங்கன்ட்டாங்க. கோர்ட்டுக்கு போனாங்க, அந்த உத்தரவு செல்லிச்சா? செல்லலை. என்ன பண்ணாங்க, அந்த உத்தரவை தூக்கி ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. சட்டசபையில் போடப்பட்ட அந்த உத்தரவை தூக்கி போட்டாங்க. என்ன சொன்னாங்க, கொள்கை உத்தரவு, கொள்கை முடிவு எடுங்க, அதுக்கப்புறம் வாங்க. என்ன, ஏன்னா அரசியல் சாசனத்தில் அதை சேர்த்தணும். ஒரு 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 தொழிற்சாலையுடைய உரிமைகள் என்ன, ஒரு தொழிற்சாலை எப்போது மூடப்படும் அப்படிங்கிறது கொள்கை முடிவாக அதை மாற்றணும். அதுக்கப்புறம் அந்த கொள்கை முடிவுக்கு உள்ள நீ சட்டம் போட்டினா பில் பாஸ் ஆகும். கொள்கை முடிவு இல்லாமல் நீ பில் பாஸ் பண்ணினா பாஸ் பண்ணாது. நீங்கள் போய் நான் சொல்கிறேன், தீனுன்னா என்னன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ குர்ஆன் வந்து என்ன பேசுது தெரியுமா, சட்டங்கள் கம்மியாக தான் பேசுது. சில குற்றவியல் சட்டங்கள், சில குடும்ப சட்டங்கள் பேசுது, அவ்வளோதான். மீதி எல்லாமே குர்ஆன் என்ன தெரியுமா பேசுது, கொள்கை முடிவுகள் பேசுது. அதில் தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த கேம் விளாட்றாங்க. அது முத்தஷாபிஹாத்தா வச்சுக்கிட்டு அதை வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க. குர்ஆன் பேசக்கூடியது கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவுக்கு உள்ள நீங்கள் சட்டம் இயற்றிக்கலாம். அப்படி சட்டம் நீங்க இயற்றிட்டீங்கனாலும் என்ன ஆயிரும், நீங்க அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்பட்டவர்களா ஆவீங்க. மனிதன் தான் சட்டம் இயற்றான், பார்லிமெண்ட் தான் சட்டம் இயற்றும், மக்கள் பிரதிநிதிகள் தான் சட்டம் இயற்றுவாங்க. ஆனாலும் அது என்ன ஆயிரும், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்குள்ள வந்துடும். அல்லாஹ்வுக்கு எதிராக எல்லா பார்லிமெண்ட்டும் சேர்ந்து சாராயத்தை வந்து என்ன பண்ணிட முடியாது, ஹலால் ஆக்கிட முடியாது. எல்லா பார்லிமெண்ட்டும் சேர்ந்து ஓரின சேர்க்கை என்ன பண்ண முடியாது, ஹலால் ஆக்க முடியாது. இதுக்குள்ள இருந்துட்டு அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்கு உள்ள கட்டுப்பட்டு நீங்கள் சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் மனிதனுக்கு தரப்பட்டுள்ளது.
இனில் ஹக்மு இல்லால் இல்லாஹ் இதுதான் டெஃபினேஷன். இப்படி தான் நம்ம சொல்றோம். கேனத்தனமா நம்ம வந்து சிக்னல் ஹராமு, பாஸ்போர்ட் ஹராமு, ரேஷன் கார்டு ஹராமுலாம் நம்ம பேசவே இல்லை. எதுக்குன்னா மக்களை வந்து நம்மளை ஜோக்கரா காட்டுறது. இந்த அளவுக்கு முட்டாள் இவங்களுக்கு இது அறிவே கிடையாது. நம்ம பேசினா தானே அந்த புக்கு காமிக்கிறீங்க. அந்த புக்கு ஜெயிலில் போடப்பட்ட புக்குன்றீங்க. அந்த புக்கில் தான் டீட்டெயில் எழுதுறாங்க. அந்த புக்கில் தான் என்னென்ன அவங்க என்ன சொல்கிறோங்கிற அந்த புக்கில் தான் இருக்குது. அந்த புக்கையும் காமிச்சு மிரட்டி விட்டுறீங்க. அப்புறம் எப்படி அவன் படிப்பான்? படிக்கிறது இல்லை. அப்போ அந்த புக்கில் என்ன இருக்குன்னு இவங்க சொல்கிறது. பாஸ்போர்ட் ஹராமுன்னு நாங்கள் எழுதின ஒரு பதிவு காட்டுங்க. மௌலானா மௌதூதி எங்கேயாவது பாஸ்போர்ட் பயன்படுத்துவது ஹராம், ரேஷன் கார்டு பயன்படுத்துவது ஹராம். சில பேர் பேசுகிறாங்க இல்லைங்களா, அவங்க உங்கள்கிட்ட இருந்து பாடம் படித்தவங்க. அவங்க வந்து இங்கேருந்து பாடம் படிச்சுட்டு போனவங்க. இன்றைக்கும் எடுத்துங்க, உங்களுடைய கான்செப்ட் படி இஸ்லாமிய ஆட்சியில் கோயில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இன்னைக்கு உங்கள் ஃபத்வா கேள், உங்களுடைய உலமாக்களுடைய ஃபத்வா நீங்களே சொல்லுங்க. இஸ்லாமிய ஆட்சியில் என்ன இருக்கக்கூடாது, கோயில் இருக்கக்கூடாது, நாங்கள் இருக்கலாங்கிறோம். அப்போ இந்த அளவுக்கு நாங்கள் வந்து பேசியிருக்கும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தவறாக நீங்கள் சித்தரிக்கிறீங்க. அப்போ நாளைக்கு உண்மையிலே இஸ்லாமிய ஆட்சி வந்தால் கோயில் இருக்காதுங்கிறது உங்களுடைய ஃபத்வா. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் இதை விரும்புவானா? அப்போ இல்லாத தீனை நீங்கள் தான் காமிச்சிட்டு இருக்கிறீங்க. அதான் சொல்கிறீங்க, தப்பாக இவங்க பாடம் படிச்சுக்கிட்டு நம்மளை கொண்டு போய் அவங்க பாடத்தோட ஃபிட் பண்ணி விட்டு இப்படி பண்ணுறாங்க. ஆனால் இந்த இனில் ஹுக்மு இல்லா ஆட்சி செலுத்தக்கூடிய அதிகாரம் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், எந்த துறைகளில் அல்லாஹ் முழுமையாக வழிகாட்டுதல் காட்டிட்டானோ அந்த துறைகள் அல்லாஹ்வுடைய நேரடி வழிகாட்டுதல் படி நடக்கும். எந்த துறைகளில் அல்லாஹ் உசூல்களை நிறுவிட்டானோ, அந்த கொள்கை முடிவுகளை எடுத்துட்டானோ, அந்த கொள்கை முடிவுகளுக்குள்ள ஏராளமான ஜிஎஸ்டி குர்ஆன்லேருந்து கொண்டு வரலாம். ஜிஎஸ்டி குர்ஆன்லேருந்து கொண்டு வரலாம், டாக்ஸ் சிஸ்டம் கொண்டு வரலாம், சர்வீஸ் டாக்ஸ் கொண்டு வரலாம், ரோட் டாக்ஸ் கொண்டு வரலாம், எல்லாமே குர்ஆன்லேருந்து கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரும்? வரி யாருக்கு? ஏழைக்கு வரி கிடையாது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய கொள்கை முடிவு. யார் ஏழை? 11 பவுனுக்கு கீழே வச்சிருக்கிறவன் அவன் யாரு? ஏழை. இன்னைக்கு கணக்கு போட்டுங்க, ஒரு பவுன் எவ்வளோ? 40,000 ரூபா. 11 பவுன் எவ்வளோ? 4,50,000 ரூபா. 4,50,000 ரூபா சொத்து வச்சிருக்கிறவன் இன்னைக்கு கீழே, வறுமை கோடு கீழே. குர்ஆன் சொல்லக்கூடிய வறுமை கோடுக்கு கீழே. டெய்லி 35 ரூபா சம்பாதிக்கிறவன் வறுமை கோடு கிடையாது. இந்த வறுமை கோட்டுக்கு கீழே. இவனுக்கு டாக்ஸே கிடையாது. இவன் பெட்ரோல் வாங்கினா நோ டாக்ஸ், இவன் வண்டி வாங்கினா நோ டாக்ஸ். குர்ஆன் சொல்லக்கூடிய டாக்ஸ். இந்த டாக்ஸ் சிஸ்டம் கசக்குதா? இதை போய் பேசுங்களேன். இது ஒரு தேர்தல் வாக்குறுதி. இந்த 2021 யாராவது கொடுங்களேன், எல்லா ஓட்டு குவியும். கொடுத்து பாருங்களேன் யாராவது ஒரு ஆள். 4,50,000 ரூபாய் கீழே வச்சிருக்கிறவன் எல்லாருக்கும் டாக்ஸே கிடையாதுன்னு சொல்லுங்க. அதே பணக்காரனுக்கு தான் எல்லா டாக்ஸ். அவன் பெட்ரோல் வாங்கினா 150 ரூபாய் கொடுக்கணும், ஏழை வாங்கினா 25 ரூபாய்க்கு பெட்ரோல். இந்த டாக்ஸ் கொடுங்களா பார்ப்போம். இன்னைக்கு எல்லாம் நீங்க உல்டாவா பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு மக்கள் ஏழைகள் எதுக்கு ஏங்குறாங்க தெரியுமா? நியாயமாவது டாக்ஸ் போடுங்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆயிருது? பணக்காரன் கடன் வாங்கினா தள்ளுபடி. 1,00,000 கோடி கடன் வாங்கினா என்ன ஆயிருது? தள்ளுபடி. ஏழை 10,000 வாங்கினா என்னது? நகை ஜப்தி, வீடு ஜப்தி, வாகனம் ஜப்தி. இதுதான் இப்ப இன்னைக்கு ஏழை என்ன சொல்றான்? எனக்கும் ஜப்தி பண்ணு, அவனுக்கும் ஜப்தி பண்ணுங்கிறான். இவன் என்ன சொல்றான்? ரிவர்சல் நடத்த சொல்லல, எனக்கு சலுகை காட்டு, பணக்காரன் ஜப்தி பண்ணுன்னு கேட்கல, சமமா நடத்துங்கிறான். அப்ப நாம வச்சிருக்கிறது எவ்வளவு அப்டேட் பொருளாதார சிஸ்டம். இதை பேசுனா இனி பதறிட்டு வரான். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு மனிதர்கள் செஞ்ச ஆட்சி காமராஜர் ஆட்சி. மனித அறிவுக்கு உட்பட்டு அவராக சிந்திச்சு அவருக்கு தெரிஞ்ச சில நல்லதுகளை காமராஜர் செஞ்சார். அந்த ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லி மேடைக்கு மேடை பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? காங்கிரஸ்காரர் எல்லாரும் பேசுறாங்களா? காமராஜர் ஆட்சியை மலர வைப்போம், மீண்டும் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறான். எல்லா காங்கிரஸ்காரனுக்கும் இதில் உடன்பாடு இருக்கா இல்லையா? அந்த கொடி வச்சிருக்கிறவன் இந்த காங்கிரஸ்காரர்கள் எல்லாருக்குமே அந்த உடன்பாடு இருக்கா இல்லையா? உடன்பாடு இருக்கு. கம்யூனிஸ்ட்காரங்க எடுத்துங்க, கம்யூனிஸ்ட் ஆட்சியில் என்ன சொல்றாங்க? லெனின் கொண்டு வந்தது, அங்க ரஷ்ய புரட்சி, இதெல்லாம் கொண்டாந்து அதுல கம்யூனிஸ்ட்காரர்கள் எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கா இல்லையா? மனிதர்கள் கண்டுபிடித்த ஆட்சி. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு இந்த நடிகர்கள்லாம் வராங்க, இவங்க என்ன சொல்றாங்க? எம்ஜிஆருடைய ஆட்சியை கொடுப்போம். எம்ஜிஆர் ஆட்சியில் என்ன இருந்ததுங்கிறாங்க. என்ன எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள்ட்ட கேட்டா என்ன சொல்றாங்க? அதிகபட்சமா சத்துணவுல முட்டை போட்டாங்க. யாரு? ஏழைகளுக்கு சாப்பாட்டுல முட்டை போட்டாங்களாம். இந்த ஆட்சி மறுபடியும் மலர வைப்போம்ங்கிறான். இப்ப இதுல ஏடிஎம்கே காரன் யாராவது வெறுக்கிறானா எம்ஜிஆர் ஆட்சியை மலர வைப்போம்னா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியை கொண்டு வரோம்னா ஏன் உங்களுக்கு எல்லாம் முகம் கோணுது? புரியுதா இல்லையா? ரசூலுடைய ஆட்சி கொண்டு வரோம்னா இன்னைக்கு யாருக்கு முகம் வந்து எப்படி 40 டிகிரியில போகுது? என்ன பேசுற? இது தீவிரவாதமா? என்ன பேசுற? அப்ப காமராஜர் ஆட்சி பேசுறவனுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு, எம்ஜிஆர் ஆட்சி பேசுறவனுக்கு உரிமை இருக்கு, என்ன எல்லா ஆட்சியும் பேசுறவனுக்கு உரிமை இருக்கு. அல்லாஹ்வுடைய தீனில அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்களே ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க இப்படி டிக்ளேர் பண்ணிட்டு போயிருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர் கிடையாது, அவர் பண்ணதுக்கு பேர் ஒரு ஆட்சியே கிடையாது. உமர்ல அவனு பண்ணது ஃபித்னா ஃபசாத். இப்போ இந்த லேடி ஆஃப் ஹெவன் ஒரு படம் எடுத்திருக்கான் பாருங்க, அவன் எடுத்தான் பாருங்க, எல்லாருமே தீவிரவாதின்னு தானாமா. யார்? அபூபக்கர், உமர் எல்லாருமே தீவிரவாதி, வரம்பு மீறி போனீங்க. ஒன்று இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்ணதெல்லாம் கொலை வெறி ஆட்டங்கள், என்ன அவருக்கு ஒரு ஆட்சி முறையே கிடையாது, இது மனிதர்கள் நசுக்கப்பட்டார்கள், இப்படி சொல்லுங்க. நம்ம எந்த ஆட்சியை கொண்டு வரங்கிறோம்? நம்ம வந்து இஸ்லாமிய ஆட்சின்னு எதை சொல்றோம்? பாபர் ஆட்சியை சொல்றோமா, இல்ல இன்னைக்கு எகிப்தில் நடக்கிற அதை சொல்றோமா, இல்ல சவுதியில் இருக்கிறத சொல்றோமா? நம்ம காட்டுறது அதைத்தான் காட்டுறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி கொண்டு வரணும், 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி இந்த பூமியில் வந்தால் நாடு நல்லா இருக்கும்னு இதைத்தான் சொல்றோம். அது கொண்டாடுறதுக்கு வழிமுறை ஏதாவது நம்ம சொல்லியிருக்கோமா?
அதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கோமா? ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு வசனத்தை பேசினா அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமையா இருந்தால் மனுஷன் நல்லா இருப்பாங்கிறோம். இன்னைக்கு பேசுறாங்களா, கார்பரேட்களிடம் கொண்டு போய் மக்களை அடகு வைத்து விட்டார். இதைத்தான் கூடாதுங்கிறோம். அல்லாஹ்விடம் அடகு வைங்க, மனுஷன் நிம்மதியா இருப்பான், மனித குலம் நல்லா இருக்கும்னு பேசினா யாருக்கும் இப்போ மூஞ்சி சுளிக்கிறது இல்லை. இந்த டாக்ஸ் சிஸ்டம் நீங்க சொல்லுங்க, 4.5 லட்சம் ரூபாய் கீழே இருக்கிறவனுக்கு டாக்ஸே கிடையாது. நோ வருமான வரி, நோ ரோட் டாக்ஸ், நோ டோல் டாக்ஸ். இதை சொல்லுங்க, யாராவது இதை பார்த்து விரோதம் பண்ண. இன்னைக்கு இது யார் பேசுறா? முஸ்லீம் பேசுறா. முஸ்லீம்லையும் யார் பேசுறா? தொழிலாளி பேசுறா. தொழிலாளியும் யார் பேசுறா? குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு வச்சிருப்பா. குர்ஆன் ஹதீஸ்லையும் யார் பேசுறா? உலமாக்கள் பேசுறாங்க. உலமாக்கள்லையும் யார் பேசுறா? பெரிய பெரிய மதரசால இருக்கவங்க. இன்னும் அது மதரசாலையும் யார் பேசுறா? பெரிய பெரிய அந்த ராஜ பதவியில் உட்காந்துருக்கோம். ராஜாவுக்கு அந்த ராஜா குருவா இருப்பாங்களே, அந்த ராஜாவுக்கு பக்கத்தில் அப்படி சேர போட்டு அப்படி அந்த மந்திரி சபையில் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு வெறுக்கு வருது. அப்போ அல்லாஹ்வுடைய தீனை வெறுக்கிறீங்களா நீங்க? அப்போ நாம சொல்றது தவறுனா சரியான வழிமுறை என்னன்னு நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நீதமான ஒரு சிஸ்டம் மறுபடியும் வர வைப்பதற்கு என்ன வழிமுறை நீங்க சொல்லிக் கொடுங்க. மக்கள் நீங்க உங்களுக்கு தெரியும்ல, இந்த வழிமுறை கற்றுக் கொடுங்க. இந்த வழிமுறை இப்படி இருக்கான மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த அகீதா பாடம் நடத்துறாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுப்போம். இஸ்லாம் சொல்லக்கூடிய டாக்ஸ் சிஸ்டம் பத்தி உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லுங்க. இஸ்லாம் டாக்ஸ் பத்தி பேசுதா? டாக்ஸ்ல பிதஅத் இருக்கு தெரியுமா? டாக்ஸ்ல ஷிர்க் இருக்கு தெரியுமா? டாக்ஸ்ல குஃப்ர் இருக்கு தெரியுமா? அகீதாம் பேசுறோம். வரியில டாக்ஸ்ல குஃப்ர் இருக்கு, டாக்ஸ்ல ஷிர்க் இருக்கு. என்னத்தை பேசிட்டு இருக்காங்க இங்க? பேசிட்டு இதை பேசிட்டு அதை பேசிட்டு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரியாம இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த தீன் வந்துச்சுன்னா மக்கள் மேலோங்கிரும். இது இஸ்லாத்துடைய எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி. இப்படி ஒரு தீன் இருந்துச்சுன்னா அலையறான் இல்லைங்க. இன்னைக்கு இப்படி ஒரு தீன் இருந்துச்சுன்னா அவன் என்ன நினைக்கிறான்? அது எப்படி பணத்துக்கு ஆசைப்படாம ஒருத்தன் அரசியல் இருக்க முடியும்? ரசூலுடைய வாழ்க்கை நீங்க காட்டுங்க. உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் நான் சாயந்தரத்துக்குள்ள செலவு பண்ணுவேன்னு காட்டுங்க. உமர் லியாவுடைய அந்த தூய்மையை காட்டுங்க. ஒட்டு போட்ட ட்ரெஸ் போட்டு இவர் நின்னாரு நீங்க காட்டுங்க. உஸ்மான் லியாவுடைய அந்த பேச்சு உரிமை அவர் எந்த அளவுக்கு கொடுத்திருந்தார் நீங்க அதை காட்டுங்க. அலி லியானு எந்த அளவுக்கு அதை பாடுபட்டாருன்னு காட்டுங்க. மீண்டும் அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரதுக்காக ஹுசைன் எப்படி பாடுபட்டாருன்னு காட்டுங்க. இவங்களெல்லாம் காட்டுங்க பாருங்க. வேற யாருமே அவங்களுக்கு ஹீரோவா தெரியவே மாட்டாங்க. இவங்களை ஒளிச்சு வச்சுக்கிட்டு பதுக்கி வச்சுக்கிட்டு மீறி காட்டுறவங்க மேல விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதுக்கு பேர் தீனுடைய ஹித்மத்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தாம் அப்படின்னா அமல்கள் அழிக்கப்படும். எல்லாம் சொல்றாங்கல்ல குர்ஆன்ல, அமல் அழிச்சிருவேன் ஷிர்க் வச்சா அமல். ஷிர்க்னா எது? மனப்பூர்வமா அந்த ஷிர்க்கை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. நீங்க எல்லாத்துலயுமே முஷ்ரிக்கா இருந்துகிட்டு நாம தௌஹீதா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுதான் இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அதை விட்டுட்டு நாமளா ஒரு வாழ்க்கை நெறியை உருவாக்கிக்கிட்டு அதுல வந்து எல்லாத்துக்குமே நாம அடிபணிஞ்சு நாம இருந்தோம்னா அதுக்கு என்ன ஆயிரும்னா மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நோக்கி நாம போயிருவோங்கிறாங்க.